ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்டினோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் அப்படின்னோடனே நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ட்ரெயினர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார். அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ப்ரோக்ராமில் கோட் ரைட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா ஆர்டினோவை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ப்ரோக்ராம் ஓனாக ரைட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தாட்டை இதோட விட்டுருங்க. நான் ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களாலையும் ஓனாக கோட் ரைட் பண்ண முடியும். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிருப்பீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ரோக்ராம் பண்ண கற்றுக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆர்டினோவோட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இப்போ நீங்களும் நானும் பேசணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசிக்கிடுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியும். இதில் ஆர்டினோங்கிறது ஒரு மிஷின். அதுக்கு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவோம். நம்மளோட இந்த ஆர்டினோவுக்கு புரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சி லாங்குவேஜ். இந்த வீடியோவில் இந்த சி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு எப்படி ஆர்டினோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாத ப்ரோக்ராமே ஆர்டினோவில் இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம கோட் ரைட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 5 ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன். ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். இது இல்லாமல் நம்மளால் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த வாய்ட் செட்டப்புக்குள்ளே ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆர்டினோ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது ஒரு தடவை மட்டும் ரன் ஆகும். நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 ஃபங்க்ஷன்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுவேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஓனாக ஒரு கோட் ரைட் பண்ணி செஞ்சு காட்டுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த வாய்ட் லூப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதிலே இருக்குது லூப் அப்படின்னு இருக்குது. லூப்னால் என்னது, ரிப்பீட்டடாக ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். மேலே இருக்க வாய்ட் செட்டப் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தடவை மட்டும் தான் ரன் ஆகும். இந்த லூப்புக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்ஃபினிட்டி ஆஃப் டைம் ரன் ஆகும். இன்ஃபினிட்டி அப்படின்னா என்னென்னு நம்ம மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். இன்ஃபினிட்டிங்கிறதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு தான் மீனிங். வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஆர்டினோ போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது எவ்வளோ நேரம் ஆர்டினோ பவர் ஆனில் இருக்கோ அவ்வளோ நேரம் இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துருக்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி ஆஃப் டைம். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பின் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட நேம்லேயே இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பின் அப்படின்ட்டுருக்கா, அந்த பின்னுங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா நம்ம எந்த பின்னை நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் அந்த மோட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆர்டினோ பொறுத்தளவுக்கு 2 மோட் இருக்குது. ஒன்று இன்புட், இன்னொன்று அவுட்புட். இந்த பின் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 2 விஷயம் மென்ஷன் பண்ணணும். ஒன்று பின்னோட நம்பர், எந்த பின்னை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இன்புட் வாங்குறதுக்கா இல்லை அவுட்புட் கொடுக்குறதுக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இந்த பின் மோடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே. அந்த பின் மோடில் இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்மளால் ப்ரோக்ராமாக ரைட் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ரைட். இந்த டிஜிட்டல் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் டிஜிட்டல் பின்னை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டிஜிட்டல் பின் அப்படின்னா என்னென்னு ஒரு டவுட் வரும். ஆர்டினோவில் நிறைய டைப் ஆஃப் பின்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் டிஜிட்டல் பின். இந்த டிஜிட்டல் பின்லேருந்து நம்மளால் டிஜிட்டலாக அவுட்புட் எடுத்துக்கலாம். டிஜிட்டல் அவுட்புட் அப்படின்னா பைனரி ஃபார்மில் இருக்கும் 0 and 1. 0 அப்படின்னா அதில் அவுட்புட் வோல்டேஜ் வராது. இதுவே 1 அப்படின்னா 5 வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ் வரும். ஆர்டினோ போர்டு கம்ப்ளீட்டாக 5 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. இதோட அவுட்புட் அண்ட் இன்புட் எல்லாமே 5 வோல்ட்டில் தான் இருக்கும். பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் பின்னில் 2 டைப் ஆஃப் அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்று 0, இன்னொன்று 1. 0 அப்படின்னா 0 வோல்ட்டு, 1னா 5 வோல்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது உங்களை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட. இப்போ 5 வோல்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எல்இடிக்கு 5 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆன் ஆகும், ஓகேவா. இப்போ அதுவே 0 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆஃப் ஆகும். அப்போ 5 வோல்ட்டுங்கிறத ஆன்னு வச்சுக்கிட்டு 0 வோல்ட்டுங்கிறத ஆஃப்னு வச்சுக்கிடும். இதில் அந்த எல்இடியை ஆன் பண்ணணும் அப்படின்னா ஹை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். 5 வோல்ட் வேணும் அப்படின்னா அதில் ஹைன்னு மென்ஷன் பண்ணால் தான் 5 வோல்ட் அவுட்புட் வரும். இதுவே நமக்கு ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணணும் அப்படின்னா லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த டிஜிட்டல் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹைன்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த பின்லேருந்து 5 வோல்ட் அவுட்புட் வரும். லோன்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த பின்லேருந்து வோல்டேஜ் வராது. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டிலே ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுமே பின் மோட் ஃபங்க்ஷன் மாதிரி அதோட நேம்லேயே இருக்குது டிலே அப்படின்ட்டு. டிலேங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் பின்னில் ஒரு 5 வோல்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு எல்இடியை ஆன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த எல்இடி கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த எல்இடி ஆஃப் ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டினோ போர்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ப்ரோக்ராம் மூலமாக. இந்த டைம் டிலேவை நம்மளோட அவுட்புட்டில் கொண்டு வரதுக்காக தான் இந்த டிலே ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த டைம் டிலே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ரூல் இருக்குது. இதில் நீங்கள் டேரெக்டாக 1 மினிட்ஸ் எனக்கு டிலே வேணும் இல்லை 10 மினிட்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட முடியாது. இதுக்கு பதிலாக அந்த 1 மினிட்ஸுங்கிறத மில்லி செகண்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது
1 செகண்ட் அப்படின்னா 1000 மில்லி செகண்ட். இப்போது 1 மினிட்ஸ்க்கு 60 செகண்ட்ஸ் வருது. அப்போது 60 செகண்ட்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 60,000 மில்லி செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் இந்த டிலே ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே. உங்களுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு டவுட் வரலாம், இந்த டிலே ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மேக்ஸிமமாக எவ்வளோ டைம் டிலே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. சாலிடாக ஒரு 25 டேஸ் கிட்ட கொண்டு வரலாம். இந்த 25 டேஸையும் நீங்கள் மில்லி செகண்ட்ஸாக தான் மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த 5 ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் ரைட் பண்ணுற மாதிரியே வாய்டுக்கும் செட்டப்புக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ட் செட்டப்புங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேர்லி பிரேசஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ப்ராக்கெட் தான் கேர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு சென்டரில் தான் நம்ம வாய்ட் செட்டப்புக்குள்ளே என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இதுக்கு இடையில தான் கொடுக்கணும். இந்த வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பின் மோடுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆர்டினோவில் இருக்க ஒரு பின்னை சூஸ் பண்ணி அதில் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்ட்டு ஆர்டினோ போர்டுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காண்டி இப்போ நம்ம கோட் ரைட் பண்ணணும். இப்போ இந்த பின் மோடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ரைட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த பின் வேணுமோ அந்த பின் நம்பரை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கமா ஆட் பண்ணிட்டு அதில் நமக்கு இன்புட் வேணுமா இல்லை அவுட்புட் வேணுமா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். இப்போ எனக்கு அவுட்புட் தான் வேணுங்கிறதுனால அவுட்புட் அப்படின்னு கேப்ஸில் மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து ரூல், நீங்கள் இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். இந்த பின் மோடுக்கு எம்மு மட்டும் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி அவுட்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் கேப்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த லைன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்காண்டி செமிகோலனுங்கிற ஒரு சிம்பிளை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அதான் செமிகோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பின்னில் நமக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பின் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எந்த பின்னில் அவுட்புட் வேணுமோ அந்த பின்னை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் தான் வேணுங்கிறதுனால அவுட்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எத்தனை பின் யூஸ் பண்ண போகிறீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு, இன்புட்டாக இருக்கலாம் அவுட்புட்டாக இருக்கலாம். நீங்கள் இன்புட்னா இன்புட்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, அவுட்புட்னா அவுட்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். இதில் நீங்கள் எத்தனை பின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போது 2 பின்னில் அவுட்புட் போதும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சிம்பிளான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த 2 பின்னை சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வாய்ட் செட்டப் எப்படி ரைட் பண்ணுமோ அதே மாதிரி வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேர்லி பிரேஸ்க்குள்ளே தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். டிஜிட்டல் பின்னை ஆக்சஸ் பண்ணி அதில் அவுட்புட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். டிஜிட்டல்னு ஃபுல் ஸ்மாலில் போட்டு அந்த டபிள்யூ மட்டும் கேப்ஸில் போட்டுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி கோட் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி கேப்ஸில் கரெக்டாக போட்டுவாங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், அவுட்புட் கரெக்டாக வரும், இல்லைனா எரர் காட்டும். ஓகேவா? இப்போ அந்த டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு 7th பின்னில் அவுட்புட் வேணுங்கிறதுனால 7th பின்னை கொடுத்துக்கிறேன். அப்புறம் எந்த மாதிரி அவுட்புட் வேணும், அவுட்புட்டில் 2 ஃபார்ம் இருக்குது, ஹை லோ அப்படின்னு 2 ஃபார்ம் இருக்குது. ஹைனா 5 வோல்ட் வரும். இப்போ எனக்கு ஹை தான் வேணும், அதனால் ஹைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை கொடுத்துட்டு இந்த லைன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆர்டினோவுக்கு சொல்லணும்ல, அதுக்காக அந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லைன் எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு பின்னில் அவுட்புட் வேணும், அதனால் இன்னொரு டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ எனக்கு 6th பின், நான் மேலே பின் மோடு 6th வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மேலே டிஃபைன் பண்ணியிருக்க பின்னில் எனக்கு அவுட்புட் வேணுங்கிறதுனால அந்த பின்னோட நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கமா ஆட் பண்ணிட்டு அதில் ஹை அப்படின்ட்டு ஃபுல் கேப்ஸில் ரைட் பண்ணிக்கிறேன். மேலே வாய்ட் செட்டப்புக்குள்ளே அந்த பின் மோடுக்கு அப்புறம் அவுட்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கதை ஃபுல் கேப்ஸில் ரைட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி தான் நீங்களும் ரைட் பண்ணணும். உங்களுக்கு அவுட்புட் வேணால் அவுட்புட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், இன்புட் வேணால் இன்புட்னு மென்ஷன் பண்ணணும். கீழேயுமே டிஜிட்டல் ரைட்டில் நமக்கு லோ வேணும்னாலும் ஃபுல் கேப்ஸில் தான் லோ அப்படின்னு டைப் படிக்கணும். ஹை வேணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் கேப்ஸில் டைப் படிச்சிருவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணணும். இது ஆர்டினோ ப்ரோக்ராமிங்கோட ஒரு ரூல். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணும்போது ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் டிலே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ½ செகண்டுக்கு எனக்கு டிலே வேணும் அப்படிங்கிறதுனால 400 கொடுத்துருக்கேன். ஆஃபுக்கு கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அகைன் ரைட் பண்ணி அதில் 6th பின்னை கால் பண்ணி அந்த 6th பின்னில் 5 வோல்ட் அவுட்புட் வருதுல அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன். அதனால் லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 6 அப்படின்ட்டு அந்த பின் நம்பரை மென்ஷன் பண்ணி ஒரு கமா ஆட் பண்ணி லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு செமிகோலன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் இந்த லைன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆர்டினோவுக்கு புரியும். ஒருவேளை அந்த செமிகோலன் ஆட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். இப்போ அகைன் ஒரு டிலே ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 400 மில்லி செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் செமிகோலன் வச்சு இந்த ப்ரோக்ராமை அப்படி எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரைட் பண்ண இந்த ப்ரோக்ராமை அப்படியே ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரில் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அதுக்காண்டி ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போர்ட் டைப் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னோடய ஆர்டினோ போர்டை நான்
சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஆர்டினோ யூஎன்ஓ தான் வச்சுருக்கேன். அதனால் யூஎன்ஓ கேபிள் யூஸ் பண்ணி யூஎன்ஓக்கு வந்து பிரிண்டர் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ண ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டுறதுக்காண்டி ஒரு 5 வோல்ட் பஸர் எடுத்திருக்கேன். இந்த பஸரோட பாசிட்டிவை 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 7th பின்னை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதோட கிரவுண்டை ஆர்டினோவில் கிரவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிஎன்டின்னு இருக்கும். அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருது அப்படின்ட்டு. நான் 2 பின்னில் அவுட்புட் வேணும் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 7th பின்னில் அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் வரும். 6th பின்னில் இருக்க அவுட்புட் ஹை லோ அப்படின்ட்டு மாறிட்டே இருக்கும். ½ செகண்டுக்கு இருக்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி தான் டிலே டைம் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆர்டினோ ஐடியில் ஆல்ரெடி இருக்க அந்த சின்டாக்ஸை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அங்கே ரைட் பண்ண அதே கோடு தான் அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோடை கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கல பீப் சவுண்ட் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். இப்போ 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த பஸ்ஸரோட பாசிட்டிவ் எடுத்து 6th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 6th பின்னில் கனெக்ட் பண்ணோடனே லோவும் ஹையும் மாறி மாறி வரதுனால ஒரு இண்டிகேட்டர் சவுண்ட் மாதிரி நம்மளோட பஸ்ஸர் சவுண்ட் வரும். இதில் நீங்கள் எல்இடி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்இடியுமே பிளிங்க் ஆகும். இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்டான டெமோ காட்ட போகிறேன். வாய்டு செட்டப்புக்குள்ளே நம்ம எது ரைட் பண்ணாலும் அது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறதுக்காண்டி கீழே 6th பின்னில் அவுட்புட் என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு லூப்பில் கேன்சல் பண்ணிட்டு இப்போ வாய்டு செட்டப்புக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் கோடை அப்லோட் பண்ணிட்டேன். கோடை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கோடை அப்லோட் பண்ணோடனே பீப் சவுண்ட் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். ஏன்னா வாய்ட் செட்டப்பில் இருந்து ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் நான் இப்போ ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆடினோ ஒரு தடவை ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இப்படி ஆகும்போது இப்போ அகைன் 1 டைம் சவுண்ட் வந்துருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொரு தடவையும் ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிப்பீட்டடாக ரன் ஆகக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரில. அப்படி ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்டினோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டினோக்கு எப்படி டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம்.